ஹலோ buddies, இப்போ நம்ம இந்தியன் பிளேரைட்டான விஜய் டெண்டுல்கர் 1967 பப்ளிஷ் பண்ண சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படிங்கிற பிளேவை தான் பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் அவர் மராத்தியில் தான் எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த கதையில் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் தியேட்டர் ஆர்டிஸ்ட் சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ட்ராமாவை ஒரு கோட் சீன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு கேரக்டர் வந்து அக்யூஸ்ட் மாதிரி, இன்னொருத்தர் விட்னஸ், இன்னொருத்தர் அட்வொகேட், இன்னொருத்தர் ஜட்ஜ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேரக்டர் எடுத்து ட்ராமா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ட்ராமா ஸ்கிரிப்ட் படி பெனார் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சரை தான் அக்யூஸ்டான கேரக்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் போக போக ஸ்கிரிப்டை விட்டுட்டு பெனாரே அப்படிங்கிற அந்த பொண்ணை பற்றின ஒரு கோச் சீனாக அந்த டோட்டல் ட்ராமாவுமே மாற்றப்படுது. அது ஏன் அப்படியே அந்த கோச் சீனில் பெனாரை வச்சு அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த கதையில் ஒரு அன்மேரிட் இண்டிபெண்ட் விமன் வந்து சொசைட்டியில் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், சொசைட்டி எவ்வளோ மிசோஜனிஸ்டிக்காக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு 3 ஆக்டாக பிரித்து விஜய் டெண்டுல்கர் நமக்கு காமிச்சிருக்காரு. இந்த பிளேயோட ஓப்பனிங்கில் சமந்தும் பெனாரும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக கிளம்பி அவங்க எங்கே ட்ராமா பண்ண போகிறாங்களோ அந்த ஹாலுக்கு வராங்க. அப்படி வரும்போது சமந்தோட கையில் வந்து ஒரு லாக் கீ, அப்புறம் ஒரு டாய் பேரட், அப்புறம் ஒரு புக்கும் இருக்குது. அதே சமயம் பெனாரே உள்ளே வரும்போதே வாயில் விரல வச்சுட்டு வரா, ஏதோ கையை நசுக்கிக்கிட்ட மாதிரி. உடனே சமந்த் கேட்குறா, நீ அந்த டோரில் வந்து கையை வச்சு நசுக்கிக்கிட்டியா? ஏன்னா அந்த டோர் வந்து கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருக்குது, நம்ம தெரியாமல் கூட உள்ளே மாட்டிக்குவோம் போல இருக்குது, ரொம்ப மோசமான தாழ்பாலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பெனாரே என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து உங்களோட வந்துட்டேன் முதல்லையே, மிச்சம் எல்லாருமே பின்னாடி வராங்க, எனக்கு உங்களோட வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களோட ரொம்ப தூரம் வரணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமந்த் பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து சமந்துக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதே சமயம் அவன் என்ன கேட்குறான்னாக்கா, நீ வந்து ஸ்கூல் மேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா பெனாரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசை சேர்ந்த ஒரு பொண்ணு. கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, இல்லை என்னை வந்து நீங்கள் டீச்சர் அப்படின்னே சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதே போல் நான் வந்து இந்த மற்ற கொலீக்ஸ் மாதிரி லேட்டாலாம் வரமாட்டேன், ஸ்கூலாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் நான் ரொம்ப பங்க்சுவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதே போல் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எந்த ஒரு தப்பையுமே நான் செஞ்சதே கிடையாது, ஆனால் இது வந்து அதாவது நான் வந்து நல்ல டீச்சராக இருக்கேன், என் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது, அதுவே என் கூட இருக்கிற மற்ற கொலீக்ஸ்க்கு பிடிக்காது, என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லணும் அப்படின்ற பொறாமையிலேயே இருப்பாங்க, அதனாலே என்னமோ தெரில, நான் எந்த தப்பு செய்யலைனா கூட என்னை வந்து இப்போது என்னோடய ஸ்கூலில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு என்கொயரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயிற்று தடவிக்கிட்டே அவள் பேசிகிட்டு இருக்கா. இதை சமந்தும் நோட் பண்ணுறான். அதாவது அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன், கெட்டதுன்னு ஒன்று நடந்தால் அது என் வாழ்க்கைக்கு நானே தான் பண்ணிக்குவேன், மற்றபடி நான் யாருக்கும் எதுவும் செஞ்சதில்லை, ஆனால் என் மேலே ஸ்கூலில் ஒரு என்கொயரி இருக்கா அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பெனாரே பேசிகிட்டு இருக்கும்போது சமந்த் என்ன சொல்கிறான்னா, நான் வெளியில் போய் பார்க்குறேன், மிச்சவங்கெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போய் பார்க்க போகிறான். அப்போ பெனாரே என்ன சொல்கிறான்னா, அவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுறா. அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னாக்க, நான் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போதே பெனாரே வந்து கேட்குறா, இந்த மாதிரி இன்றைக்கி கோர்ட் சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டரை பற்றியுமே சமந்த் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி ஒருத்தரை பற்றி சொல்லும் போதுமே பெனாரே வந்து ஒருத்தருக்கும் ஒரு கமெண்ட் கொடுக்குறா. அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர்னா அவங்க வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு, அதே போல் அவர் வந்து அவர் ஒய்ஃபை மதிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ராக்டேன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அவனை வந்து அந்த காஷிகர் ஃபேமிலி வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட் சொல்கிறா. அதே போல் சுகாத்மே அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாரு, அதனால இந்த மாதிரி கோட் சீன் ட்ராமாலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவரை பற்றி ஒரு கமெண்ட் சொல்கிறா. போங்ஷே வந்து படிக்காமல் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தரை பற்றியும் ஒரு கேரக்டரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்னா, சமந்த் கிட்ட சொல்கிறா, நம்ம 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு உள்ளே வரவங்கள பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒளிகிறாங்க. அவங்க எல்லாம் உள்ளே வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறா. ஆனால் இதுக்கு பெனாரே மட்டும்தான் சிரிக்கிறா, வேறு எல்லாத்துக்குமே இது இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த சீன்லேருந்து என்ன தெரியுதுனாக்கா, யாருக்குமே பெனாரேவை வந்து அவ்வளோக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்குது.
உள்ளே வந்த போங்ஷே கிட்ட சுகாத்மே என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நீ சயின்ஸ் எக்ஸாமில் 2 தடவை ஃபெயில் ஆனவன் தானே, நீலாம் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு லாய்க்கே கிடையாது, நீலாம் கிளர்க் ஆகிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து பக்கத்தில் இருந்த ரோக்டே சிரிக்கிறான். அப்போ போங்ஷே அவனை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் உன்ன மாதிரி காஷிகர்ஸை நம்பி இல்லை, என்னோட அப்பா காசை தான் நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அடுத்ததாக கார்னிக்குள்ளே வரான். அவன் தான் வந்து தேட்டரில் வந்து எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, பெனாரையும் சுகாத்தையும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து இன்னும் வரலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பெனாரே வந்து என்ன சொல்கிறான்னாக்கா, இந்த மாதிரி மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து பூ கேட்டிருப்பாங்க, அவர் பூ வாங்கி கொடுக்கறதுக்காக எங்கேயாச்சும் நின்றுருப்பாங்க, அதனால தான் அவங்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கார்னிக் வந்து என்ன சொல்கிறான்னாக்கா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பப்ளிக்கில் ரொம்ப லவ்விங்காக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க ப்ரைவேட்டாக நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை கன்சீல் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே போல் அவன் வந்து அவன் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரிலாம் பப்ளிக்காக எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு பெனாரே என்ன சொல்கிறான்னாக்க, நான் ஒரு வேளை பையனாக இருந்தால் கண்டிப்பாக நான் டெய்லியும் பூ வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நடுவில் வந்து சுகாத்மே என்ன சொல்கிறான்னாக்க, உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன், ஏன்னா நீ வந்து ஏர்ன் பண்ணுற ஒரு பொண்ணு, அவன் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டான மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு போகிறான். அப்போது அங்கே வந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து ரோக்டே கிட்ட எல்லா பொருளையும் நீ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரோக்டே வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன செட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கீங்களா, காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ப்ரொஃபஸர் டேமில் வந்து இன்னும் வரவே இல்லை, அவரும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வரலை அப்படிங்கிறத கேட்டதுமே பெனாரேயோட மூஞ்சு கொஞ்சம் மாறுது. அந்த சமயத்தில் வந்து போங்ஷே அவகிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட உன்னோட ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தல்ல, ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அதனால அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தியே, அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. அப்போ வந்து அவகிட்ட வந்து அவள் பெருசாக எதுவுமே சொல்லிக்கல, அப்படியே நவுந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து இந்த வராதவங்க கேரக்டர்ஸ்க்கெலாம் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேமிலோட கேரக்டருக்கு வந்து சுகாந்த் என்ன சொல்கிறான்னா, ஓகே நானே வந்து அஃபென்ஸ் லாயராகவும் இருக்கேன், டிஃபென்ஸ் லாயராகவும் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே போல் ஒரு விட்னஸாக ஒருத்தர் வரணும், அவருமே வந்து வரலையா இன்றைக்கி, ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து சமந்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோக்டே சொல்கிறா, ஓகே எனக்கு அந்த விட்னஸோடைய அந்த கேரக்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் யாருமே அவனை மதிக்கவே இல்லை. அதே போல் மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து அவனுக்கு சம்மந்தமாகவோ இல்லை இந்த ட்ராமாவுக்கு சம்மந்தமாகவோ ஏதாவது பேசினா காஷிகர் வந்து ரொம்பவே மட்டம் தட்டி பேசுகிறாரு. காஷிகர் உடனே எல்லாருக்குமே என்னென்ன ரோலு எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாங்க எல்லாம் நம்ம ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பெனாரே என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, நாம் தான் இந்த இதை ஒரு 7 தடவைக்கு மேலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டோமே, என்ன ஒரு அட்டாமிக் வெப்பனை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல நம்ம வந்து சும்மா இமேஜினரி, அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை பண்ணாமல் சும்மா நாமளாக ஏதாவது ஒன்று சும்மா ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சமந்த் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் சிகரெட்டும் பானும் எடுத்துகிட்டு வா, அந்த வாயில் போட்டு சாப்பிடுவாங்கள்ல அந்த பானையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்றாங்க. பெனாரே வந்து மூஞ்சி கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஸோ இந்த இடத்துல வந்து சமந்தும் பெனாரேவும் இல்லை. அப்போ மீதி உள்ள அந்த கார்னிக், சுகாத்மே, போங்ஷே அண்ட் காஷிகர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கனாக்க, நாம் வந்து ஒரு புது கேஸு, ஒரு புது அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்மளாக ஒரு கேஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கையில் ரோக்டே வந்து என்ன சொல்கிறான், அப்படி கார்னிக் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ரோக்டே கிட்ட இருந்து நான் ஒரு காசிப் பெனாரேவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நாம் வந்து பெனாரேவை அக்யூஸ்டு மாதிரி வச்சு நான் கேள்விப்பட்ட காசிப்பை வந்து நம்ம ஒரு கேஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. மூஞ்சி கழுவிட்டு வெளியில் வந்த பெனாரே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வர, அந்த பாட்டில் வந்து என்ன வருதுனாக்கா, ஒரு பேரட்டும் ஸ்பேரோவும் ஃப்ரெண்டாக இருக்காங்களாம். அந்த ஸ்பேரோ வந்து சோகமாக பாடிக்கிட்டு இருக்கான், என்னென்னா என்னோட கூட்டை திருடிட்டு போயிட்டாங்க, என் கூட்டை கலைச்சிட்டாங்க, அந்த மாதிரி அந்த ஸ்பேரோ பாடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டை அவள் பாடிக்கிட்டே வெளில வந்துட்டு இருக்கும்போது வெளியில் இருந்த அந்த ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாமே பெனாரேவை பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்தி, உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நீ வந்து இன்ஃபான்டிசைட் பண்ணியிருக்க, உன் மேலே கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இதோட இந்த ஆக்ட் முடியுது.
காஷிகர் பெனாரே கிட்ட என்ன கேட்குறாருன்னா, "நீ வந்து ஒரு பிறந்த குழந்தைய கொன்று இருக்கியா? இன்ஃபான்டிசைட் பண்ணியிருக்கியா? அந்த கேஸை தான் நாங்கள் உங்கள் மேலே போட்டிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து பெனாரே அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்கா. "நான் அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாதே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீரியஸாக சொல்கிறா. அப்போ சுற்றி இருந்த எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, "நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணிகிட்ருக்கோம், நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, "ஒன்றும் இல்லை, உங்களோட சேர்ந்து நானும் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணணும்ல, அதனால தான் அப்படி இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வந்த சமந்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. அப்போ வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, "இப்படி நாங்கள் ஒரு கேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம், பெனாரேவை வந்து இன்ஃபான்டிசைட்காக நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோம், இந்த கேஸை தான் நாம் இப்போ வந்து சும்மா செஞ்சு பார்க்க போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு 15 செகண்ட் பிரேக்கை வந்து எல்லாருமே வாயில் போட்டிருந்த பானெல்லாம் துப்பிட்டு எல்லாருமே அப்படியே ரெடி ஆகிறதுக்கு ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் பெனாரே வந்து என்ன சொல்கிறானாக்கா, "இதெல்லாம் பண்ணணுமா, வேறு ஏதாச்சும் பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கா. இதனால கொஞ்சம் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பெனாரே என்ன சொல்கிறானாக்கா, "நான் வந்து ஒரு கர்ப்பமுச்சியை கூட கொன்னது கிடையாது, என்னைய போய் இன்ஃபான்டிசைட், அது ஒரு குழந்தையை கொன்னேன்ற கேஸெல்லாம் போட்டு விளையாட்டாக இருந்தாலும் நியாயம் வேணாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அதையெல்லாம் யாருமே கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் ஷுகாத்மே வந்து ஒரு ஒரிஜினல் லாயராகவே மாறிட்டான். அவனோட ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஆன போக்ஷேவை கூப்பிட்டு, இந்த மாதிரி "நீ வந்து பெனாரேவை பற்றி என்ன நினைக்கிறா, அவள் இந்த தப்பை பண்ணியிருப்பாளா, ஏன் அவள் பண்ணியிருப்பான்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறானாக்கா, "இவ வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கா, அதனாலேயே இவளோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு என்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, நான் போய் மீட் பண்ணும்போது அவள் என்கிட்ட என்ன சொன்னானாக்கா, என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அதனால வந்து அவள் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கா, அவளை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நான் கூட அவளை அதுக்கு திட்டி விட்டேன், என்னைய பார்த்தா என்ன உனக்கு ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட திட்டி விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். அடுத்ததாக செகண்ட் விட்னஸாக ராக்டேவை சுகாத்மே கூப்பிடுறான். ராக்டே வந்தவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு நாள் இவன் வந்து ப்ரொஃபஸர் டேம்லே வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து பெனாரே இருந்திருக்கா. எப்போவுமே யூஸ்வலாக டேம்லே வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருவாராம், ஆனால் அன்னைக்கு பெனாரே வீட்டுக்குள்ளே இருந்ததுனால அவர் கூப்பிடவே இல்லையா. அதே போல் வீட்டில் இருந்து வெளியில் வந்த பெனாரே வந்து ஒரு மாதிரி சோகமாக யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ வந்து சமந்த் வந்து எல்லாத்திட்டையும் கேட்குறான், இவன் வந்து சும்மா சொல்கிறானா, அதாவது இவங்க இமேஜினரியாக இந்த மாதிரி சீனை சொல்கிறாங்களா, இல்லை இது ரியல் லைஃப்பில் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் அவன் கேட்குறதுக்கெல்லாம் யாருமே பதிலே சொல்லவே இல்லை. இப்படி கிராஸிங்காக சமந்த் பேசிகிட்டே இருந்ததுனால 3வது விட்னஸாக சமந்தை கூப்பிட்றான். ஏற்கனவே அவன் விட்னஸாக தான் இருந்தான். விட்னஸாக கூப்பிடும்போது அவன் சொல்கிறான், என் கூட பழகுன வரைக்கும் பெனாரே நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து சுகாத்மே என்ன சொல்கிறானாக்க, "நீ வந்து இமேஜினரியாக நீயா ஒரு கதை விடு, சும்மா பெனாரே வந்து அன்றைக்கி டேம்லே வீட்டிலேருந்து வரும்போது நீ ரோக்டே பார்த்ததோ இல்லை ரோக்டே சொன்னது அந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு கதையாக சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே சமந்த் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, இவன் வந்து ஒரு நாள் வந்து போனானா, அப்போ பெனாரேவோட டேம்லேயோட வீட்டுக்கு போகும்போது டேம்லேயும் பெனாரவும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து பெனாரே அழுதுகிட்டு இருந்தாலாம். அழுதுகிட்டே அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, "நீ வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா எனக்கு வேறு வழியே இல்லை, நான் வந்து செத்துருவேன், அப்படி நான் செத்துட்டேனாக்கா நீ 2 சாவுக்கு நீ தான் பொறுப்பு" அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கற்பனையாக ஒரு கதையை சொல்கிறான். அதுக்கு உடனே வந்து எல்லாருமே, "இன்னும் உண்மையாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, "இல்லை, நான் வந்து சும்மா தான் இந்த ஒரு நாவலில் இருக்கிற கதையை தான் நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பெனாரேக்கு ஒரு மாதிரி கோவமாக இன்சல்ட்டிங்காக இருக்குது. "என்ன எல்லாமே கேங்கப் பண்ணி என்னை இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களா, என்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற மாதிரி பண்ணுறீங்களா, ஒரு அளவு தான் இருக்குது, இப்போ இப்படியே நீங்கள் வந்து பேசிட்டு என் மேலே தப்பாக ஏதாச்சும் பழி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நான் செட்டையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவ பாட்டுக்கு கத்துறா, நம்ம பாட்டுக்கு பண்ணோன்ற மாதிரி பேக்ரவுண்டில் மற்ற எல்லாருமே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலர்லாம் வந்து ரொமான்டிக்லாவோ இல்லை செக்ஷுவலாவோ இவளுக்கும் ப்ரொஃபஸர் டேம்லேக்கும் நடுவில் லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அவள் அழுகிற நிலைமைக்கே போயிட்டா. "போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டோர் கிட்ட போகிறா. ஆரம்பத்திலே சமன் சொல்லியிருப்பான் தெரியுமா, "இந்த டோர் கொஞ்சம் கோளாறாக இருக்குது, சில டைம் அதுவாகவே லாக் ஆகிக்கும் போல்" அப்படின்னு சொல்லியிருப்பான் தெரியுமா. அந்த மாதிரி இப்போ அந்த டோர் வந்து லாக் ஆகிக்குச்சு. ஸோ இவன் நினச்சாலுமே இப்போ வெளியில் போக முடியாது. யாராவது வெளியிலேருந்து வந்து கதவை திறந்தால் மட்டும்தான் இவளால் வெளியில் போக முடியும். இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. என்னதான் தன்னை பற்றி இப்படி பேசுகிறது பிடிக்கல, இந்த மாதிரி பேசாதீங்க, கேங்கப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பெனாரே அந்த இடத்த விட்டு போய் அந்த கதவு கிட்ட நின்னாலும் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து அந்த கூண்டு மாதிரி செட் பண்ணி இருக்கிற இடத்துல அவள் கையை பிடிச்சிட்டு நிற்க வைக்கிறாங்க.
இந்த இடத்துல அதாவது இந்த ட்ரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஒன்று பெனாரே, இன்னொன்று மிஸ்ஸஸ் காஷிகர். இதை தவிர்த்து அங்கே இருக்கிற மித்த எல்லாருமே ஆண்கள் தான். அதே போல் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கோர்ட் ட்ரையல் வைக்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து காசிப்பையும் ரியூமரையும் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க இன்னும் சொல்லப்போனால் பெனாரேவை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே அவளுக்கு இன்சல்ட்டிங்காக இருக்குது. ஆனால் அதை அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணும்போது இது நம்ம வந்து சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணிகிட்ருக்கோம், ஜஸ்ட் நம்ம எல்லாமே ட்ரையல் மாதிரி தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கதையில் ஒரு அன்மேரிட் இண்டிபெண்ட் விமன் வந்து சொசைட்டியில் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, சொசைட்டி எவ்வளோ மிசோகனிஸ்டிக்காக இருக்குது, தகாத முறையில் ஒரு குழந்தை உருவாகிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணை எவ்வளவோ தப்பாக பேசுகிற இந்த சொசைட்டி அதுக்கு காரணமான ஆணை வந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது. இப்படியான விஷயங்களை தான் இந்த பிளேயில் சொல்லியிருக்காரு. அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த ஆக்ட் 3 ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ போனபடி சமந்த்துக்கு அப்புறமேட்டு இப்போ யாரை கூப்பிட்றாங்கன்னாக்கா மிஸ்ஸஸ் காஷிகரை வந்து விட்னஸாக 4வது விட்னஸாக கூப்பிடுறாங்க. சுகாத்மே வந்து மிஸ்ஸஸ் காஷிகர் கிட்டே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் வந்து பெனாரே 30 வயசுக்கு மேலே ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மேபி இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீடம் பிடிச்சிருக்கோம், அவங்களே சம்பாதிக்கிறாங்க, ஃப்ரீடமாக இருக்காங்க, அதனால கூட இந்த மாதிரி நம்ம கமிட் ஆகக்கூடாது, நம்மளை வந்து யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இந்த மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து சொல்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு ஒன்று புரியுது. அது என்னன்னாக்க, அவங்களோட மெரைட்டல் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து சப்மிசிவாக அதாவது அந்த நம்ம இவ்வளோ தூரம் பார்த்ததுலே நம்மளுக்கு தெரியும் மிஸ்டர் காஷிகர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த எபிசோட் முடிகிற வரைக்குமே நம்ம பார்த்தோன்னாக்க ரொம்ப டாமினண்ட்டாக பொண்ணுங்களை வந்து வைக்கிற இடத்துல வைக்கணும், அதே போல் வந்து எதுக்கு தான் இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம் பெண்களுக்கு இவ்வளோ உரிமையை வாங்கி கொடுத்தாங்கன்னே தெரியல, வயசுக்கு வந்ததோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும், அந்த சைல்டு மேரேஜ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சொசைட்டியில் இவ்வளோ பிரச்சனைகளே கிடையாது, பொண்ணுங்களை இப்படி வேலைக்கு அனுப்புறதுனாலையும் அவங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ கலாச்சார சீர்கேடுகள் வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் பேட்ரியாக்கெலாம் நிறைய விஷயங்களையே பேசியிருப்பார். ஸோ இவங்க பேசும்போது, அதாவது மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து பெனாரேக்காக பேசும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் என்னன்னாக்க, அவள் வந்து சத்தமாக சிரிக்கிறா, நல்லா பேசுகிறா, நல்லா டான்ஸ் ஆடுறா, அவள் ஃப்ரீடமாக இருக்கா, எங்கே கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் போயிடுமோன்ட்டு தான் அவள் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி மிஸ்ஸஸ் காஷிகர் பேசிகிட்டு இருக்கும்போதே போங்ஷே என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட்டு விட்னஸாக வந்த போங்ஷே வந்து திரும்பவும் மிஸ்ஸஸ் காஷிகருக்கு அப்புறம் ஒரு விட்னஸாக ஏறுறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி பெனாராவும் அவனும் மீட் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல, அவள் கூட என்ன என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல. அப்போது அந்த மீட்டிங் அப்போது வந்து பெனாரேவோட பர்ஸ்லேருந்து TIK-20 அப்படிங்கிற ஒரு பாய்சன் வந்து விழுந்துச்சான். அதை வந்து இவன் நோட் பண்ணானா. அது மட்டும் இல்லை, இவள் சொன்ன கதையை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவள் வந்து அவள் தான் அந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் கேட்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதே போல் அவள் வந்து அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொன்னது வந்து ப்ரொஃபஸர் டான்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது கேட்டது அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. அதே போல் பெனாரேக்கு என்னன்னாக்க, நம்ம வந்து சொல்ல வேணான்னு சொன்ன விஷயத்தை இப்படி பப்ளிக்காக சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு கோவம் இருக்குது. பட் அதை அவள் சமாளிக்கிற மாதிரி என்ன சொல்கிறானாக்கா, ஆமாம், நான் வந்து அந்த ப்ரொஃபஸரோட அறிவை வந்து நான் காதலிச்சது அவரோட அறிவை, ஆனால் அவர் வந்து என்னைய வந்து யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை சொல்லிவிட்டு போங்ஷே போயிடுறான். அதுக்கப்புறம் கார்னிக்கை வந்து அடுத்த விட்னஸ் நம்பர் 5 வந்து கூப்பிடுறாங்க. வந்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இந்த மாதிரி பெனாரே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா, அதுவும் ப்ரொஃபஸர் டான்லியோட குழந்தைய அவள் சுமந்துக்கிட்டு இருக்கா, அதனால அவள் வந்து ஃபஸ்ட்டு போங்ஷேவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கா. அவன் முடியாதுன்னு சொன்னதுனால அடுத்ததாக ராக்டே கிட்டே போயிருக்கா. அவன் ஆனால் வந்து பயந்தாங்குழி, அவன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, பெனாரேயோட கசின் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. அது என்னன்னாக்க, சின்ன வயசில் இவள் வந்து, அதாவது பெனாரே வந்து அவளோட அங்கிளை லவ் பண்ணாலாம், ஆனால் அந்த காதல் சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறதுனால சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு சூசைடல் தாட் இருக்கிறதுனால தான் அவள் வந்து பாய்சனை வந்து அவளோட பர்ஸ்லேயே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
இப்படி கார்னிக் பேசி முடிச்சதும் காஷிகர் வந்து அதாவது ஜட்ஜாக இருக்க வேண்டியவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் பெனாரவை பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றாரு. பாருங்கள், ஒரு கோர்ட்டு அதில் ஜட்ஜாக இருக்கார், அவர் வந்து சொல்கிறாராம் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது, நான் வந்து ஒரு விட்னஸாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சுகாத்மே வந்து என்ன சொல்கிறான்னா, அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம், இது என்ன சும்மா நம்ம விளையாண்டுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கோர்ட்டுன்றாங்க, பெனாரே பேசும்போது மட்டும் கோர்ட்டு இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், நம்மலாம் சும்மா விளையாடுறோம் அப்படின்றாங்க. பட் அவங்க இவளை வந்து அசிங்கப்படுத்துறதுலையோ இல்லை அவளை பற்றி ரூமர் பேசுகிறதோ இல்லை அன்டிக்னிஃபைடாக பேசுகிறதுலையோ அவங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க. ஸோ கார்னிக் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் காஷிகர் வந்து வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு தடவை வந்து அவர் வந்து நானா சாஹேப் ஷிண்டேவோட வீட்டுக்கு போனாராம். அவர் தான் வந்து சேர்மேன் ஆஃப் எஜுகேஷன். அவர் வந்து ஒரு தடவை யார் கூடயோ ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருந்தாராம். அதாவது என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆகாத டீச்சர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால அவங்கள வந்து நம்ம வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும் போது காஷிகர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ நானா சாஹேப் வந்து பேசிகிட்டு இருந்தது பெனாரேவை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே சுகாத்மே இதெல்லாம் கேட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான்னாக்கா காஷிகரை பார்த்து, பாருங்கள் ஜட்ஜ், இந்த மாதிரி இவங்க இவ்வளோ குற்றங்கள் செஞ்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தகுந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை முடிச்சுட்டு அதாவது சுகாந்த்மே வந்து அஃபென்ஸ் லாயராகவும் டிஃபென்ஸ் லாயராக 2 லாயராகவுமே அவன் தான் ப்ளே பண்ண போகிறான். அதனால ஃபஸ்ட்டு வந்து பெனாரேக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு லாயராக வந்து எல்லாமே பேசி வந்து குற்றம் செஞ்சுருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது பெனாராவோடைய கட்சி லாயர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அது டிஃபென்ஸ் லாயர்னால் எப்படி பேசணும், என் கட்சிக்காரர் தப்பு பண்ணல, இந்த சாட்சிகள் எல்லாம் பொய்யா இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று அவங்க கட்சிக்காரவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும்ல. ஆனால் இவன் என்ன பேசுகிறான்னாக்கா, ஆமாம் உண்மையிலே பெனாரே வந்து தப்பு பண்ணியிருக்கா, அதனால நீங்கள் வந்து அவளுக்கு ஒரு நல்ல பனிஷ்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பெனாரே மேலே அவங்களோட வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பெனாரே ஒரு தப்பான பொண்ணு அப்படிங்கிறதுக்கான விட்னஸஸ் இருக்குது. அதே சமயம் அவங்க கட்சி லாயரே வந்து இவ தப்பு தான் பண்ணியிருக்கா அப்படின்ட்டுலாம் சொல்லியாச்சு. இப்போ ஃபைனல் வேர்டிக்ட்டுக்காக காஷிகர் வந்து கேட்குறாரு, நீ ஏதாச்சும் சொல்கிறியாமா, உன் தரப்பில் நீ ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அப்படியே அந்த ஸ்டேஜே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி செட்டப் பண்ணுறாங்க, ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுது. அப்போ வந்து பெனாரே வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் அமைதியாகவே இருந்துட்டேன், நான் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, நான் சின்ன வயசில் என்னோடய அங்கிளை நான் லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு குடும்பமாக வாழணும், இதெல்லாம் தான் நான் ஆசைப்பட்டது. ஆனால் அது எனக்கு கிடைக்கல, எங்கள் வீட்லேயும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, எங்கள் அங்கிளும் என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும்னு நினச்சேன், இப்போ அந்த வேலையும் எனக்கு போயிடுச்சு. நான் வந்து திரும்பவும் ஒரு லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இந்த ப்ரொஃபஸரை பார்க்கும்போது. அவரோட அறிவை நினச்சி நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் அவரோ என் மேலே தான் ஆசைப்பட்டிருக்காரு, அதுவும் என் உடம்பை தான் அவர் விரும்பி இருக்காரு. இப்போ இந்த உடம்புல ஒரு குழந்தையும் இருக்குது, அந்த குழந்தைக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், என் குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்டேஜ் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஸ்டேஜ் வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி அன்ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு டெக்னிக்கை டெண்டுல்கர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பெனாரே வந்து அவளுடைய விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கான அவளுடைய பக்கம் நியாயத்தை சொல்கிறதுக்கு அந்த ஸ்டேஜில் இடம் இல்லை, அந்த கோர்ட்டில் வந்து அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது மாதிரி தான் அவள் வந்து டைமை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அவன் மனசில் உள்ளதை சொல்கிறா. இல்லைனா யார்கிட்டேயுமே அவளால் அதை சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. டைம் அன்ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு காஷிகர் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு உள்ள பனிஷ்மெண்ட் என்னன்னாக்கா, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடணும், இது வந்து ஒரு சமூக சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க. அப்போது பார்த்து கரெக்டாக அந்த லாக் ஆகிருந்துச்சில டோரை, அதை வந்து வெளியில் வந்து ஒருத்தர் திறந்து விட்றாங்க. எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பெனாரே மட்டும் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, அவள் கண்ணீர் விட்டு அழுகிறா. சமந்த் மட்டும் ஆறுதலாக பக்கத்தில் நிற்கிறான். அவனும் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவள் ஸ்டார்டிங்கில் பாடினா அதே பாட்டை திரும்ப பாடுறா. அதாவது அந்த ஸ்பேரோ வந்து க்ரோ கிட்ட போய் கேட்குமா, என்னோட கூட பார்த்தியா, என்னோட நெஸ்ட்டை வந்து யாரோ எடுத்துட்டாங்க, அது களைஞ்சு போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து க்ரோ வந்து என்ன சொல்லுன்னா, அது உன்னோட பிரச்சனை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்கிட்ட வந்து ஏன் புலம்புற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். சிம்பாலிக்காக இந்த சாங் மூலியமாக விஜய் டெண்டுல்கர் என்ன சொல்ல வர
வராருனாக்கா, பெனாரிக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அவளோட கதையை ஃபுல்லாமே வந்து இந்த மாக் ட்ரையல் அப்படிங்கிற பேரில் வந்து சுற்றி இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதே ப்ரொஃபஸர் டேம்லே கிட்ட பேசி ஒரு கன்வின்ஸ் பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருக்கலாம். அவள் அதுக்கு தான் ஆசையும் பட்டா. எனக்கு இந்த குழந்தை வேணும், அப்பா அம்மான்னு ஒரு குடும்பமாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் ஆசைப்பட்டா. ஆனால் இவளை வந்து ஒரு கல்யாணம் ஆகாமல் இவ்வளோ நாள் இருந்தது தப்பு, நீ வந்து சமூகத்தை சீர்கெடுத்துக்கிட்டு இருக்க, இந்த குழந்தை வந்து பிறக்கக்கூடாது, நீ பாவம் பண்ணியிருக்க, அப்படி இப்படின்ட்டு இவளை தான் அக்யூஸ் பண்ணாங்களே தவிர யாருமே இவளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கல. அந்த க்ரோ கேட்ட மாதிரியே இது எங்களோட பிரச்சனை இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக ரூமர் கேட்டோமா, அதை பற்றி காசிப் பண்ணோமா அப்படின்னு நாங்கள் ஜாலியாக இருப்போம், உன்னை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பிளேயோட ஐரணி என்ன அப்படின்னாக்கா, இவங்க இனிஷியலாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ட்ராமா பண்ணலாம், சோஷியல் சிக்னிஃபிகன்ஸோட இந்த காலத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ட்ராமா ஆரம்பித்தது. ஆனால் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. பெனாரியோட வாழ்க்கையில் வந்து இவ்வளோ நடந்திருக்கு, அவளுக்கு வந்து ஒன்று நம்ம டேம்லேயே கூட சேர்த்து வைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒன்று அவளுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து அவங்க போட்ட அந்த ட்ராமா மூலயமா அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினச்சாங்க, பட் அதை அவங்க கொடுக்கவே இல்லை. இல்லை மேபி நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பேட்ரியார்கல் சொசைட்டிக்கு தேவையான சொல்யூஷனை அவங்க கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஒரு லாயர் மாதிரி நடந்துக்கல, ஒரு ஜட்ஜு மாதிரி நடந்துக்கல, ஒரு கோர்ட் சீனு ஒரு கோர்ட் லிவிங் கோர்ட் ரூமை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, பட் அவங்க வந்து அப்படியான ஒரு கோர்ட் ரூமை வந்து ப்ரெசென்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டட் ஐரணி இந்த கதையில். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.